ஒரு அண்ணனா தம்பியா இல்லம்மா நீங்க ஏறு, நான் இவனுக்காக போய் அதை வாங்கிட்டு வரேன்னு யாரும் சொல்றாங்களா? சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு தனியா அவனோட கூட தான் உங்களுக்கு வைக்கணும். அது நாளைக்கு பயன்படுது இல்லை பயன்படாம போகட்டும். சொல்லுவாங்க இந்த பையனுக்கு அவளை என்ன பண்ணுன்னு கேட்பாங்க. பரவாயில்ல, இப்போ நம்ம ஒரு சங்கத்தில் இருக்கோம்னா அவங்க பேரில் எழுதி வச்சுன்னு இன்னொரு பையனாவது இந்த மாதிரி குழைச்சிட்டு போகிறாங்கல்ல. அதனால அந்த சொத்து கொடுக்கறதுல வந்து தயவு செய்து நீங்க வந்து ஈக்குவலா பாருங்க. அதை வந்து நம்ம நல்லா இருக்கிற காலத்துல செஞ்சு வைக்கணும். அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு பாத்துக்கப்பா, அது வரைக்கும் நான் எழுதி வச்சறேன், நீ அப்புறம் அவனை பாத்துக்கிட்டு நீ இப்ப யூஸ் பண்ணிக்க, எடுத்துக்க. சொத்து எழுதி வைங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு அமைப்பா இருந்ததுன்னா இதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்காக இந்த சொத்து போட்டோன்னு எழுதி வைங்க. நாங்க இல்லம் கட்டுறதை விட அப்படின்னா 5 லட்ச ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா வார்டுக்கு ஒரு பத்திரம், ஒரு அட்டாச் பாத்ரூமோட ரூம் கட்டி கொடுத்துருவோம். அந்த 5 லட்ச ரூபா அவனுடைய இதுக்காக, அவனுடைய காலத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் அந்த சங்கத்துக்கு தான் சேரும். அதுல அடுத்த குழந்தைக்காக அதை பயன்படுத்தி வைக்கணும். அந்த மாதிரி மனப்பான்மை வேணும். நல்ல பையன்களுக்காக நம்ம ஏன் சேர்த்து வைக்காட்டி, இது ஒரு மாதிரி நம்ம குழந்தைகளோட இன்னொரு குழந்தை பின்னாடி வந்து யாரோ ஒரு குழந்தைக்காக பயன்படுத்துமே. எல்லோருக்கும் வணக்கம். இங்க திருச்சிக்கு வந்து சிறைகள் சிறப்பள்ளிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மற்றபடி நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். தயவு செய்து நம்ம பிள்ளைகளை வந்து நம்மளோட வச்சிருங்க. நான் என் பிள்ளைய வந்து என்னோட அக்கா இறந்து போயிட்டாங்க. அக்கா பையன் வந்து அவனுக்கு கல்யாணம் நடக்குது, அவனுக்கு பத்திரையெல்லாம் கொடுக்க போகணும்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு ஸ்கூல்ல சேர்த்தோம். கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் சேர்த்தோம். 3 மாசத்துக்கு வந்து மொத்தமா பணத்தை கட்டி எப்போதும் 10,000 30 நேரத்தில் கட்டியாச்சு. கட்டின பின்னாடி ஒரு வாரம் கழிச்சு நான் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது வெளில வந்து எறும்பு வச்சுட்டு அதில் ஒரு பட்டு வச்சிருக்கேன். அப்புறம் நான் அந்த நேரம் எறும்பு முடியாதுன்னு எனக்கு தெரியாது, விழுந்து போவேன். பணத்தை கட்டினமே என்ன செய்யறது, அவரோட வீட அந்த வீடு பட்டு வச்சுட்டு போயிடுது. அடுத்த வாரம் பார்த்தா பிள்ளைய கூட்டிட்டு வருவோம், சனிக்கிழமை இல்லை போய் பார்த்துட்டு வருவோம். பார்த்தா சொல்லிச்சுக்கிட்டு சரி. அதுக்கப்புறம் பார்த்தா பிள்ளை நல்ல பருவா இருக்கும். பருவெல்லாம் இல்லை, அவங்க கறியே இருக்கிறது இல்லை. நம்ம வந்து நல்ல பாருங்க முகமெல்லாம் எப்படி பழிச்சுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பிறகு பார்த்தா அந்த ஓடர் வந்து நல்ல கறி, ஞாயிற்றுக்கிழமை அவன் கறி இல்லாமல் சாப்பிட மாட்டானா, இவனுக்கு சாப்பாடே கொடுக்காம வச்சுருக்காங்க. இது கிடையாது. நான் போய் பார்த்து 3 மாதம் ஆச்சு. பிறகு பார்த்தா ஆளே அடையாளம் தெரியல. இவன் நல்லா நடப்பான். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா இப்படி சொல்லிட்டு தான் பேன், அந்த பேன் எல்லாம் பார்த்தா ஆள் மெலிஞ்சு எப்படியோ நடக்கவே முடியலை. பாத்ரூம் பொறுத்து நான் என்ன செய்வேன், அந்த தோளில் ரொம்ப போட்டு பாத்ரூம் கொண்டு போய் கழுவி அந்த மாதிரி. பிறகு ஆட்டுக்கால் வாங்கி ஒரு சூடு போட்டு பழைய வீட்டு வந்து அது பண்ணி. அதனால் தயவு செய்து நம்மளே அவன் வந்து நம்மளோட ஓடுறதுனால அவன் சந்தோஷமா இருக்கும். ஆனால் நம்மளை விட்டு வெளியே வந்தோம்னா அவனும் அப்படியே நல்லா இருக்குது. என் பையன் ஒரு இன்னொரு ஆசையில் இருக்கு, சாம்பார் கருப்பாக இருக்கு, சாப்பிடவே இல்லை 1 மாதம். அதனால நம்ம கூட தான் இருக்கணும். கஷ்டமாக இருந்தாலும்
அப்ப அந்த இது கூட்டம் வந்து ஆமா. உதவி தானே, உதவி தான் முக்கியம். வேற ஒண்ணும் ஆமா ஆமா சப்போர்ட் போய் ஹெல்ப் பண்ண போனோம். சப்போர்ட் அவ்வளவுதான். அது வந்து அந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்திருக்கோம். அப்படியே நீங்க வாங்க, அதை எடுத்து அவர் அப்படியே கேள்வி அப்படியே வாங்க.